அப்போ வந்து இன்டர்நெட் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வரல. அப்போ வந்து இந்த கல்விக்கு வேலைக்கு போனவங்க அவர்களுக்கு அங்கே இன்டர்நெட் வசதிகள் இருந்தது, அங்கிருந்து கூட்டமாக எழுதியிருந்தாங்க. இப்போ அவர்களை பற்றி கோவம்லாம் கிடையாது. காரணம் முக்கால்வாசி பேர் புதிய கட்சியை மாறிட்டாங்க அன்னைக்கு எழுதியிருந்தாங்க. அதனால அதையெல்லாம் அப்படி இருந்தப்போ சரி நம்மளும் தலைவர் ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தலைவருடைய பேஜ் ஆரம்பிச்சு அவர் யாரெல்லாம் புதிய தமிழ் கட்சியாக எழுதுறாங்களோ அவங்களையெல்லாம் ஒன்று ஒன்றா முஸ்லீமாவை எடுத்து அப்புறம் வேற மற்றவங்களெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்து அது அப்படியே ஒரு இயற்கையாக உருவானது தான் இங்கே ஐடி இருக்காது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஐடிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடாது கட்சியில். மற்ற கட்சிகள்லாம் ஸ்ட்ரக்சராக வச்சுருக்காங்க, நிர்வாகிகள் போட்டு ஒரு கூட்டம் வச்சு இப்படியே இருக்கா இப்படியே ஒரே மாதிரி செய்யுங்கன்னெல்லாம் இருக்கக்கூடாது. அது யதார்த்தமாக அவரவர் மனதில் தோணும். கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே சமூக வலைத்தளங்களில் யூஸ் பண்ணலாம். எல்லா நிர்வாகி யூஸ் பண்ணலாம், நிர்வாகி இல்லாதவங்க யூஸ் பண்ணலாம், கட்சி அபிமானியாக இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது அரசு ஊழியராக இருக்கவங்க வேறு பேர் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அவர்கள் அவர் கட்சிக்கு தோன்றியதை அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சமூக வலைத்தளத்தில் எழுத போகிறாங்க. அதுதான் சமூக வலைத்தளம். அப்போ அது ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்க வேண்டாங்கிறது என்னுடைய பார்வையாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லா கட்சிகளும் அது ஒரு டீம் போட்டு செயலாளர் எல்லாம் வச்சிருக்காங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நான் வந்து இப்போ நம்ம வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோம். அப்போ வந்து இவங்க பாஜக கூட்டணியில் இருந்தபோது கூட்டணி கட்சியில் சமூக வலைத்தளங்களை எல்லாம் எப்படி ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறதுக்காக கூட்டினாங்க டெல்லி. அதில் மத்திய அமைச்சர்கள் எல்லாம் வந்தாங்க. அப்போ நான் தெரியும் நம்ம புதிய நம்ம கட்சிக்கு அழைப்பு வந்ததால் நான் டெல்லிக்கு அருகே இருந்ததுனால நானும் போய் கலந்து கொண்டேன். அப்போ தான் தெரிஞ்சது இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு டிவி தொலைக்காட்சி விவாதங்களுக்கு முன்னவும் கூட ஒவ்வொரு என்ன பேசலாம், இந்த டேட்டா எடுத்து பேசணும், இந்த டேட்டா இப்படி மாற்றி சொன்னால் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும், அவன் இப்படி கருத்து வைப்பான், அதெல்லாம் வந்து அவர்கள் எல்லாம் வந்து ஆலோசித்து பேசிட்டு தான் வந்து டிவிக்கு வராங்க. டெல்லியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்படி வராங்கன்னு தெரியல, அவங்க திறமையை காட்டிக்கிட்டு வராங்களா. ஆனால் டெல்லியில் இருக்கிறவங்க இப்படி தான் வராங்க. அப்போ தான் சரி, அப்போ ஒரு அமைப்பு கட்சின்னா ஒரு அமைப்பு தேவைப்படுது இதெல்லாம் பேசுறதுக்கு என்று புரிதல் வந்தது. அப்போ அது போல ஆரம்பிச்சது தான் சோசியல் மீடியா. இன்னைக்கு வந்து பல 100 பேர் அவர்கள் அடையாளமே நமக்கு தெரியாது, பேர் என்ன உண்மையான பேர் என்னன்னு தெரியாது. அவர்கள்லாம் வந்து புதிய தமிழ் கட்சிக்கு ஆதரவாளர்களாக மிக தீவிரமாக எழுதி கொண்டிருக்கிறத பார்க்கும்போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் இது வந்து இதோட நின்றக்கூடாது. புதிய தமிழ் கட்சி வந்து 2016 வந்து சமூக வலைத்தளங்களுக்கான கூட்டம் போட்டு கோயம்புத்தூர்ல பயிற்சி முகாம் அப்படின்னு சேர்ந்து 9 வருஷம் முன்னாடி. அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு வேற எந்த கட்சியும் சமூக வலைத்தளங்களில் ஆகலை. ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஆனால் அப்போவே 9 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களோட முக்கியத்துவம் புரிந்து அப்போ ஊடகங்கள்லாம் நம்ம தொலைக்காட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று அப்போ வந்து பல பேர் கருத்து சொல்லுவாங்க. பல தொலைக்காட்சிகள் அடிபட்டு போய் தொலைக்காட்சிகள் எல்லாம் சமூக வலைத்தளங்கள் ஆரம்பிச்சு அப்போ அப்போதே வந்து ஒரு பயிற்சி பட்டறை போல நடத்தி அது ஒரு 100 பேர் வந்து உணவளித்து ஒரு நாள் முழுவதும் அப்போல்லாம் பல பேர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோனே கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் வாங்க சொல்லி இந்த மாதிரிலாம் எழுதணும் இந்த முயற்சியெல்லாம் புதிய தமிழ் கட்சி அப்போதே எடுத்தது. இப்போ இன்றைக்கும் வந்து நம்ம வந்து பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். கருத்தியலாக நம்ம வந்து நம்ம வந்து ஆங்கிலத்தில் வந்து ஒரு எக்கோ சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கோனா புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு அறைக்குள்ள நம்ம பேசும்போது திருப்பி நம்மளுக்கு கேட்கல, அது எக்கோ சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேசுறது நம்மளே திருப்பி கேட்டுக்கிட்டு ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளேயே அந்த புதிய தமிழ் கட்சியுடைய கருத்தியல் வந்து நிற்கிது. அப்போ நம்ம வந்து இதை வந்து பொது இதுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டும் என்றால் நம்ம பொது அரசியல் பேசாமல் நம்மளால் போக முடியாது. தலைவர் அவர்கள் வந்து அறிக்கையாக எழுதுவார், எந்தெந்த விஷயத்துக்கும் எழுதுவார். உக்ரைனுக்கு எழுதுவார், பங்களாதேஷுக்கு எழுதுவார். காரணம் உக்ரைன் காரணம் பங்களாதேஷ் காரணம் படிப்பதற்காக கிடையாது. நீங்கள் புதிய தமிழ் கட்சியாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் படிச்சுட்டு அந்த உலக அறிவியலும் இந்திய தேசத்துக்கான என்னென்ன தேவை எல்லாமே படிச்சுட்டு தெளிவான இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கட்டளை எழுதப்படும். ஆனால் அதெல்லாம் பெரிய அளவுக்கு படிக்கிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. காரணம் அவர் உட்கார்ந்து ஒரு தேசிய அரசியல் உலக அரசியலுக்கெல்லாம் உட்காந்து அறிக்கை எழுத வேண்டிய அவசியம் தமிழில் எழுத வேண்டிய எதுக்கு? நம்ம கட்சிக்காரங்க படிக்கணும், நம்ம சமுதாயத்துக்காரங்க படித்து நம்ம வந்து புது அரசியல் குழுக்குள்ள போக வேண்டும் என்பதற்காக. அவர் தேவராஜ் அவர்கள் சில நாட்கள் தொலைபேசியில் பேசும்போது சொன்னார், நம்ம என்ன சொன்னீங்க இல்லை பரவாயில்ல நான் அப்படியே சொல்லி சத்தமாக கேட்குதுங்களா? கீழே இருந்து பேசுகிறவங்க கை நடுக்காம உங்களே பார்த்தா இப்போ பேச முடியுது. நான் இங்கேருந்து பேசுகிறேன். சியாம் சாரை வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்து நான் தொடர்பு கொள்வேன். ஆனால் இது மாதிரி இருக்கோம்னா இளைஞர்கள் வந்து என்ன வந்து சமூகமாக இருக்கலாம், இன்னும் இயக்கமாக வர மாட்டான், கட்சியாக வர மாட்டான்,
இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்குறேன். நான் சரி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன். தலைவர் பேசுகிறத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போக